திருவாதவூர், மதுரைக்கு பக்கத்தில், மேலூருக்கு பக்கத்தில் அமைந்த ஸ்தலம். அங்கே திரு அவதாரம் செய்தவர். அதனாலேயே அவருடைய பெயர் வாதவூரர் என்று அழைக்கப்பட்டார். அது அவருடைய இயற்பெயராக நமக்கு தெரிய வருகிறது. 16 வயதுக்குள்ளேயே எல்லா கலைகளையும் கற்று, 64 ஆயக்கலைகளை கற்று, அவருடைய திறமை மன்னருக்கு சென்று சேரும் வகையில், ஒரு பூவின் வாசம் எப்படி போய் சேருமோ அப்படி மன்னருக்கு அரிமர்த்தன பாண்டியன், மதுரை ஆண்ட அவருக்கு ஒரு வாய்ப்பாக முதலமைச்சர் என்கின்ற ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்கிறார். குதிரைகள் வாங்க வேண்டி வருகிறது. இவர் சிறந்த குதிரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லுநராகவும் இருக்கிறார். அதனால் இவரிடத்துல வேண்டிய பொன்னை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அப்போது பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பு, இறைவன் நமக்கு திருவாசகத்தை தர வேண்டும் என்கின்ற ஒரு ஞான நாடகத்தினுடைய துவக்கம் எப்படி வேணாலும் சொல்லலாம். தொண்டி துறைமுகம் நோக்கி செல்லக்கூடிய அவரை திருப்பெருந்துறை என்கின்ற ஒரு அடர்ந்த காட்டிலே, குருந்த மர நிழலிலே குருவடிவம் தாங்கிய பெருமான் சிவநாம ஒலியை கேட்க வைத்து அவரை ஈர்த்து அங்கே உபதேசம் செய்கிறார். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.